பாஸ், எங்க ஓனர் செம்ம சூடா இருக்காங்க போல. பின்ன என்ன பார்த்த உடனே கைய குலுக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு வாழ்த்தா சொல்லுவா. நான் அவ்வளவு செஞ்சிருக்கேன் ப்ரோ. இந்த கோவம் கூட படலன்னா எப்படி? கோவம் இருக்கிற இடத்துல தானே காதலும் இருக்கும். பரவாயில்ல பாஸ், ரொம்ப தான் கான்பிடண்டா இருக்க நீ. கான்பிடண்டா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா அது எதுவா இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் ப்ரோ. இந்த ஐடியாவுக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ற. என்ன கொல்றதுக்குன்னு ஆள் அனுப்பின ஆள் தானே நீயே. நியாயமா ஒன்னெல்லாம் எங்க ஓனர் இருக்க பக்கமே விட்டுருக்க கூடாது. பதிலுக்கு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கணும்யா. அது போல திருந்திட்டேன், ஓனரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கு பாரு, அதுக்கோசரம் தான் ஹெல்ப் பண்ணி நிக்கிறேன். இத பாரு, மறுபடியும் ஏதாவது உருட்டு வேலை பண்ணன்னு வையன். ஐயோ, சத்தியமா பண்ண மாட்டேன் ப்ரோ. டோன்ட் வரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் எந்த நேரத்துலயும் என் ஓனருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சரியா? அப்படி தெரிஞ்சதுன்னு வையே, காது மேலே 2 விட்டு என்ன தட்டி அனுப்பிச்சிருவாங்க. யோ பாத்துக்கையா, என் வாழ்க்கையிலே நான் பெருசா சம்பாதிச்ச சொத்து என் ஓனர் தான். காலி பண்றது. சச்சா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. சரி, பார்த்து நடந்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார். வாமா அஞ்சலி, ஏன் காலையில இவ்வளவு டென்ஷன்? சார், ஏன் சார் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? அந்த ஆள் எதுக்கு சார் இங்க இருக்காரு? யாரு சார்? அந்த மகேஷ் சார். நீங்க தானே வேலைக்கு எடுத்தது? ஆமா சார். எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? அஞ்சலி, மகேஷுக்கும் உனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ள உள்ள பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் மகேஷ ஒர்க்குக்கே எடுத்திருக்கேன். அவன் இங்க ஒர்க் பண்ண தானே வந்திருக்கிறான், நீயும் இங்க ஒர்க் பண்ண தானே வந்திருக்கிற. அஞ்சலி, நீ அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கல்ல? தென் வாட்? சார், அது வேற பிரச்சனை சார். ஆனா அவன் எதுக்கு சார் இங்க வந்திருக்கான்? அவன் எதுக்கு சார் இங்க வேலை பார்க்கணும்? சார், ஃபர்ஸ்ட் அவனை அனுப்பிடுங்க சார். அஞ்சலி, நான் பிசினஸ் பண்றப்ப அவன் எனக்கு ஆப்போனண்டா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரொம்ப திறமைசாலி. அவன் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கும் போது அவன் திறமைய மதிச்சு அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. நான் பாவப்பட்டெல்லாம் அவனுக்கு வேலை கொடுக்கல. திறமைசாலி, அவனால நம்ம கம்பெனி இன்னும் க்ரோ அப் ஆகும். அந்த கால்குலேஷன்ல தான் அவனை நான் வேலைக்கு சேர்த்தேன். இந்த பாரு, அவன் இங்க வேலை செய்யற 100 எம்ப்ளாயில அவனும் ஒருத்தன், அவ்வளவுதான். அதை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும். எக்ஸும் சேர்ந்து வேலை பார்க்கறதெல்லாம் கார்பரேட் உலகத்துலலாம் சர்வ சாதாரணம் தானே. உனக்கு தெரியாதா? நீ இன்னும் பழைய மௌன கீதங்கள் காலத்திலேயே இருக்க போல. இது டியூட் காலம்மா. ஜஸ்ட் நம்ம அப்டேட் ஆயிக்க வேண்டியதுதான். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நீ போய் வேலையை பாரு, கண்டுக்காத. சி, ஒருவேளை அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா, ஏதாவது ரஃபா பிஹேவ் பண்ணான்னா என்கிட்ட சொல்லு, நான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்ப கூட வேலையை விட்டு அனுப்ப மாட்டீங்க, கண்டிப்பீங்க, அவ்வளவுதானே? இல்லம்மா, தப்பே பண்ணாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பு பண்ண மாட்டான். பாத்துக்கலாம், நீ போய் வேலையை பாரு. சத்யா. என்ன ஓனர்? சத்யா, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஆமா ஓனர், அந்த மகேஷ் இங்க வேலை சேர்ந்து நிக்கிறாள். என்ன அது நியாயமே இல்லையா? சொக்கலிங்க சார் கிட்ட நான் சொல்றேன், ஆனா நான் என்ன சொன்னாலும் அவனை வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல, இது சரியா வராது. நான் கிளம்புறேன். நீ இங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கோ, சரியா? இருங்க, எங்க கிளம்புறீங்க? அதெல்லாம் முடியாது. வேலையை விட்டு போறேன். அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் சத்யா. ஓனர், என்ன
ஓனர் நீங்க பின்ன என்ன சத்யா, அவன் என்ன வெறுப்பேத்தனோனே திட்டம் போட்டு இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கான். இப்படி எல்லாம் வந்து என் பக்கத்துல உட்காந்தானா நான் மனசு மாதிரி அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவானா? ஐயா வாய்ப்பே கிடையாது. கரெக்ட். அவன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. ஓனர், இந்த கான்பிடன்ஸ் இருக்க சொல்ல அவனுக்கு எதுக்கு நீங்க பயப்படணும்? என்ன சத்யா, பேசி வச்சுட்டு பேசுறீங்களா என்ன? சொக்கலிங்க சார் சொல்றத நீயும் சொல்ற? இல்ல ஓனர், நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எவ்வளவு கடுமையா உழைச்சுன்னு இருக்கிறீங்க. என்ன ஓனர் நீங்க அந்த மகேஷ் இருக்க ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க உழைப்பு, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் விடுறேன்னா என்ன அர்த்தம்? ஓனர், இது உங்க கனவு ஓனர், உங்க அப்பாவோட கனவு. நீங்க இன்னும் பெரிய பெரிய ஒசரத்துக்குலாம் போன்னு அவர் எவ்வளவு ஆசைப்பட்டுனுக்கிறாரு. இன்னும் ஊடு கட்ட ஆரம்பிக்கல, உங்க அப்பாவை நேர்ல சந்திக்கல. என்ன ஓனர், இந்த சொசைட்டிலே பல பேருக்கு நீங்க தான் ரோல் மாடலே. ஆமா ஓனர், உங்களால பல்லாயிரம் பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் ஓனர். நம்ம அடைஞ்சிருக்க வெற்றிலாம் நம்ம அடைய போற வெற்றியில கால் பங்கு கூட கிடையாது. அப்படி இருக்க சொல்ல இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க கோவப்படுறது எனக்கு சரியா படல ஓனர். இப்ப என்ன சொல்ற சத்யா? ஓனர், உங்க கனவு நீங்க நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஈகோவை தூக்கி போடுங்க. எவன் ஒருத்தனுக்கு ஈகோ இருக்குதோ அவனால லட்சியத்துல ஜெயிக்கவே முடியாது ஓனர்.